ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல். நாங்கள் முன்னாடியே எங்கள் சேனலில் கொஞ்சம் நபருக்கு உருளைக்கிழங்கு வறுவல் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணி நைட்டே நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த சமையலில் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஊற வைக்காமல் இல்லை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் இப்போ பாருங்கள், உங்கள் நைட்டுன்னு காமிக்கிறதுக்காக நான் இதை காமிக்கிறேன். நீங்கள் நைட்டு ஊற வச்சாதான் குறைஞ்ச டைம் பிரகாரம் 10 மணி நேரம், அதாவது 10 மணி நேரத்துக்கு மேலேயும் ஊறலாம். இல்லை 8 மணி நேரமாச்சும் ஊறணும். நீங்கள் இதோ மறந்துட்டோன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு கண்டிப்பாக சேர்த்துக்காதீங்க. நீங்கள் சேர்க்குறது அது சமையல் செய்கிறதே வேஸ்ட் ஆகிடும். இப்போது உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தண்ணியாக அலசிட்டு நான் அப்படியே முழுசாக அவிச்சிக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு கூட இந்த பச்சை பட்டாணி சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா அவிக்கணும். ஒரே சில பேர் தனித்தனியாக அவிப்பாங்க, அதை மாதிரி செய்யாதீங்க. ஒரே அனல் மிச்சமாகும். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வேகும் போது நமக்கு நல்லா வெந்து கிடைச்சிரும். இந்த பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சு இல்லையா, இப்போ காலையில் சமைக்க போகிறேன் பாருங்கள், உடைச்சி காமிக்கிறேன். நம்மளுக்கு அப்படியே உடையுது பாருங்கள். இந்த மாதிரி உடையணும், ரஃப்பாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வேக வைக்கும் போது தான் உங்களுக்கு சாப்பாடு நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போது அந்த உருளைக்கிழங்கு கூட பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறேன். இன்னொரு விஷயம், நம்ம தண்ணி நல்லா தாராளமாக தண்ணி வச்சு அந்த அனல் கொடுத்தா தான் அந்த பிரண்டு வேகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொதித்து வேகணும். ரொம்ப டைட்டாக தண்ணி சமமாக வச்சுன்னா ஒன்று குத்தல் மாதிரி, அதாவது ஒரு சைடு வேகும் ஒரு சைடு வேகாது. நீங்கள் உரிக்கும் போது சரியான தோல் வராது. உங்களுக்கு உருளைக்கிழங்கு உள்ளே வரைக்கும் வேக்காடு போகாமல் உள்ளே வேகாமல் இருக்கும். சாப்பிடும் போது அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் நல்ல தாராளமான பாத்திரத்தில் வச்சு தண்ணி நிறையா வச்சு நல்லா பிரண்டு வேகிற மாதிரி நீங்கள் வைங்க. அப்புறம் சரி, அது தண்ணி தானே கொதிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. ஏன்னா அது அடி பிடிக்கும். இப்போ பாருங்களேன், நல்லா வெந்து அந்த தோல் எடுத்த உடனே அழகாக தோல் பிச்சுட்டு வருது பாருங்கள். அந்த மாதிரி செக் பண்ணி வேக வைங்க. அதேமாரி கடலையும் அந்த பச்சை பட்டாணியும் எடுத்து கொஞ்சமாக அழுத்தி பார்த்து இல்லை வாயில் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா அதோட அப்படியே மெல்லும் போதே தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வதக்க போகிற டைமில் எந்த ஒரு ரியாக்ஷன் ஆக போகிறதே கிடையாது. நல்ல ஒரு வேக்காடு இங்கேயே கொடுத்துருங்க. அப்படியே சுடத்தொணியோடு எடுத்து வடிகொடையில் கொட்டி வடிகட்டிடுங்க. அப்புறமேட்டு தோல் உரிங்க. உங்களுக்கு பாருங்கள், தோல் ஈஸியாக வரும். இங்கே இந்த கிழங்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா நம்ம தோல் எடுத்தாலும் உருண்டையாக அப்படியே இருக்கணும். இல்லை உருண்டையாக இல்லை அங்கங்கே பள்ளமாக இருக்குது எடுக்க போதுன்னா அப்போ சரியான வேகாத முறையில் அந்த தோல் வராமல் அந்த தோல் பகுதியாண்ட நம்ம சதையோடு எடுத்து கீழே போடுற மாதிரி இருக்கும். இப்போ எப்பவும் போல் நம்ம ஒரு வானலை எடுத்து அதில் 1 லிட்டர் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இல்லாமல் நமக்கு நல்லா ட்ரையாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும். இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதோட அளவு நான் எல்லா டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. அதிக சூடு இல்லாமல் எண்ணெய் காஞ்ச உடனே அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அது கூட வெங்காயம், உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டை அதிகமாக எனக்கு தூக்கி கொடுக்கும். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நீங்கள் வானலில் வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கும், தீச்சல் பிடிக்காது. நமக்கு அந்த வதங்குற தன்மையை நம்ம கண்ணால் பார்த்து செய்யும்போது நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அரை வேக்காடு வெங்காயம் வெந்த உடனே காலிஃப்ளவர் பூ அதை பொடியாக கொத்து மாதிரி வெட்டி நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய பூவாக எடுத்து அதை நல்லா அந்த காலிஃப்ளவர் பூவை நம்ம பகோடா மாதிரி இழுக்காமல் அப்படியே கத்தி வச்சு சைடில் அப்படி சைடாக வெட்டிகிட்டே இருந்தால் நமக்கு நல்லா பொடியாக அப்படியே கிடைக்கும். அந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பூண்டு சாந்து இதோட அளவெல்லாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். இஞ்சி சாந்து எப்படி நம்ம இந்த பிரியாணி கறிக்கெல்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி இஞ்சி பூண்டு சாந்து ரொம்ப இதுக்கு முக்கியம். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வானலில் வதக்கி அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். நமக்கு மஞ்சத்தூள் நிறைய பேர் இந்த கவிச்சித்தன்மை போக்கும் அப்படின்றத நிறைய பேர் அதிகமாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி சைவ சாப்பாடுக்கெல்லாம் நல்ல கலர் நமக்கு தூக்கி கொடுக்குறதே மஞ்சத்தூள் தான். அந்த மஞ்சத்தூளை நீங்கள் ஒரு அளவில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் ஈக்குவலுக்கு சேர்க்க தேவையில்லை. வெங்காயத்துலேருந்து 1 கிலோ 1.5 கிலோ கம்மியாக சேர்க்கணும். ஏன்னா கொழுப்பு ரொம்ப அதிகமாக கிடைச்சிடும். நமக்கு உருளைக்கிழங்கு அப்படியே நமக்கு மசாலாவோட தனித்தனியாக தெரியணும். இப்போது அந்த தோல் உரித்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ரொம்பவும் மசிக்கக்கூடாது. நம்ம பூரி கிழங்குக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று குத்தலாக இருக்கணும்.
கடலையும் நல்லா நமக்கு அந்த பச்சை பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி முன்னாடியே உடச்சி வச்சுட்டு இப்போது நான் சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வறுவல் ஐட்டம் ரொம்ப அந்த உப்பு பார்க்குற இதெல்லாம் நீங்கள் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக நம்ம வதக்கிட்டு அந்த உப்பு பார்க்க கரெக்டாக இருக்கும். கல் உப்பு ஏதோ இடத்துல ஹீட்டு அப்சர்வ் சரியாக இல்லாமல் சீக்கிரம் கரையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு பதம் பார்த்துட்டா பறக்க கரையும், நமக்கு உப்பு அதிகமாகிடும். இப்போது இதுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் தூள். இந்த தனி மிளகாய் தூள் சேர்த்த உடனே அந்த மஞ்சத்தூளும் தனி மிளகாய் தூளும் ஒன்றா சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு டார்க் கலர் சூப்பராக கொடுக்கும். ஏன்னா இங்கே நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரியாணி செய்யும் போது எண்ணெயில் சேர்த்தா நல்லா கலர் கிடைக்கணும். இங்கேயும் எண்ணெய் தான் நமக்கு இருக்குது. இப்போது நமக்கு மசாலா சிக்கன் தூள் 50 கிராம், மட்டன் தூள் 50 கிராம். நாங்கள் ரெண்டுமே சேர்த்துப்போம். ரெண்டுமே சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் ஏன் மட்டன் தூள் சேர்க்குறீங்க, ஏன் சிக்கன் தூள் சேர்க்குறீங்கன்னு கேள்விக்கு கேட்கலாம். சேர்த்து சமைச்சு வறுத்து பாருங்கள், நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி வதங்கி எண்ணெய் தனியாக தூக்கி அள்ளி ஊற்றி காமிச்ச பார்த்தீங்களா, அந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதுக்கு மேலே புதினா மல்லி, இந்த புதினா மல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம எங்கெல்லாம் போடுறோமோ அங்கெல்லாம் மல்லி புதினா சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். கொஞ்சம் புதினா அதிகமாக சேர்த்துக்குங்க, சரிங்களா. இப்போது நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி நமக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இது மேலே நம்ம உடச்சி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியை சேர்த்து அப்படியே கிளறணும். கொஞ்சம் அனலை குறைச்சிடணும். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும், ரொம்ப கிளற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் அந்த வானம் லேசாக அப்படியே அடிப்பிடிக்கிற மாதிரி விடாமல் அனலை குறைச்சிட்டு அப்படியே பொறுமையாக, ஏன்னா நம்ம இங்கே வேக வைக்க போகிறது கிடையாது, பெரட்டி மசாலாவும் கிழங்கி ஒன்றாக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் பொறுமையாக அப்படியே அனலை குறைச்சிட்டு அப்படியே மசாலாவும் உருளைக்கிழங்கும் பெரட்டி சமமாக ரெண்டும் ஒன்றா சேர்ற வரைக்கும் கிளறி உப்பு பதம் பாருங்கள். உப்பு இறக்கி வச்சுட்டு கண்டிப்பாக பார்க்காதீங்க. இந்த சூட்டிலே நீங்கள் உப்பு பதம் பார்த்து காரம் தேவைன்னா கூட காரம் பார்த்து தனி மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்து அள்ளி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேக் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா சரியான முறையில் போய் சேராது. இந்த தவறு நிறையா பேர் செய்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை அள்ளி தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கிறோம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ஈஸியான செய்முறையில் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதுக்கப்புறமும் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக 1க்கு 2 முறை பாருங்கள். கேள்விகள் கேட்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கற்றுக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தை கொடுத்து அது என்ன செய்கிறாங்க திரும்ப நீங்கள் வச்சு பார்க்கும்போது தான் அதனுடைய செய்முறை நல்லா மனசில் பதியும், சரிங்களா. இப்போது மேலே நல்லா புதினா மல்லித்தழையை தூவி இறக்கி சாப்பிட வேண்டியது தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு சீக்கிரமாக உரிக்கணும் அப்படின்னு சொல்லி பச்சை தண்ணி ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஊற்றாதீங்க, உங்களுக்கு அது ஒரு மறுத்து போன மாதிரி ஆகிடும், ரஃப்பாக ஆகிடும். ஸோ அதனால தோல் உரிக்க முடியாது. இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கிங்க. இப்போது எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், நான் உங்கள்கிட்ட தயவாக கேட்குறது ஷேர் பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் எங்கள் சேனல் வீடியோவை பார்த்து அவங்க நல்லா செஞ்சு ஒரு பெரிய மாஸ்டர் வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வருவாங்க. எங்கள் சேனலில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி.